மதுரை என்றாலே சொக்கநாதரும் மீனாட்சி அம்மையாரும் திருவிளையாடல் நடத்திய 64 திருவிளையாடல் படலங்கள் தான் நமக்கு நினைவுக்கூறும். அதில் சுவாரஸ்யமிக்க படலம் என்னவென்றால், ஏமநாதன் என்கின்ற வடநாட்டு இசைக்கலைஞனை இந்த சிவபெருமான் விரவகட்டியாக வந்து அவன் ஆணவத்தை ஒடுக்கிய கதையெல்லாம் உங்களுக்கு தெரிந்திருக்கலாம். ஆனால் சில விஷயங்கள் சுவாரஸ்யமாக இருக்கும். இந்த பாண்டிய நாட்டு மன்னையின் அவக்களத்தில் வீட்டிருந்த ஒரு வானபத்திரர் என்ற புலவரை தான் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அந்த புலவரை தோற்கடிக்க சிவபெருமான் விடகவெட்டியாக நம்ம தீரர்களோடு இந்த இந்த வானபத்திரர் தங்கியிருக்கக்கூடிய வீட்டின் தில்லையில் வந்து அவர் நள்ளிரவில் கானம் பாடினார். அந்த பாடல் என்னவென்றால், மழை துளி பொழிகின்ற போது பூமியில் படாமல் அது காற்றிலே ஒன்று கொண்டிருந்ததாம். பறவைகள் கீச்சு கீச்சு சத்தம் எல்லாம் பண்ணாமல் அது நிசப்தமாகவே இருந்ததாம். அசையும் பொருள் நிற்கவும் நின்ற பொருள் அசைவும் ஒரு பிரம்மத்தையே ஏற்படுத்திய சிவருமான் நிகழ்த்தி காட்டினார். அப்போது அந்த வானபத்தர் வெளிவந்து பார்த்திருப்பது நின்ற பொருள் அசையும் அசையும் பொருள் நிற்கவும் இப்படி ஒரு பாடலை பாடுகிறார் என்றால், அந்த ராகம் என்றால் சாதாரி ராகம் என்று. சாதாரி ராகத்தை பாடிய சிவபெருமான் இந்த பானபத்தர் கண்கலங்கி வந்திருப்பது சிவபெருமான் என்று அறிந்து அவர் பாதங்களில் விழுது வழங்கி ஆசி பெற்றார் என்று சொல்லலாம். மனிதர்கள் தர்க்க அறிவுக்கு நேரம், அதாவது மனிதர்களின் தர்க்க அறிவுக்கு நேரம் என்பது கடிகார முட்களின் ஓட்டம். ஆனால் இறைவனின் பேரன்பிலும் உண்மையான பக்தியிலும் நாதத்திலும் கரையும் போது அங்கே நேரம், வினாடி, காலம் என்ற எல்லைகளே அழிந்து போகின்றது. பிரபஞ்ச ரகசியத்தை ஈசன் இந்த லீலையில் மூலம் உணர்த்தினார். நம் வாழ்க்கையில் பல நேரங்களில் கவலைகளும் கடன்களும் பிரச்சனைகளும் நம்மை துரத்தும் போது காலம் எவ்வளவு வேகமாக ஓடுகிறது, நமக்கு நேரமே இல்லையே என்று பதற்றப்படுகிறோம். ஆனால் பானபத்திரரை போல நம் மனதை இறைவனின் சிந்தனையிலும் தூய்மையான பக்தியிலும் ஆழ்த்திவிட்டால் நம்மை சுற்றியுள்ள பிரச்சனைகள் வேகம் குறைந்து மனதிற்குள் ஒரு மகா அமைதியும் காலத்தையும் கடந்த பேரானந்தமும் பிறக்கும். காலத்தை வெல்லும் சாவி நம் மனதை ஈசனிடம் ஒப்படைப்பதில்தான் இருக்கிறது. நம சிவாய வாழ்க, நாதந்தால் வாழ்க என்று கூட முடிக்கிறேன்.